இன்னைக்கு உங்களுக்காக நம்ம மனச லேசாக்கி கண்கள நனைய வச்சு அனுப்புற மாதிரியான ஒரு படம் தாங்க கொண்டு வந்திருக்கேன். டக்குன்னு படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிலிம் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி பையன் ஒரு கதை புக்க படிச்சுட்டு இருக்கான். அதுல ஒரு அம்மா பென்குயின் அதோட குட்டி பென்குயினை விட்டு ஒரு நாள் இறந்து போகுது. அதை நினைச்சு ரொம்ப அழுதுட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மழை காலத்துல அந்த அம்மா பென்குயின் ஒரு ட்ரெயின்ல வந்து இறங்கி அந்த குட்டி பென்குயின் கிட்ட வந்து ரொம்ப நல்லா பாத்துக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு மழைக்காலம் முடிஞ்சாலும்னா அந்த பென்குயின் போயிருதுன்னு எழுதியிருக்கோம். அதை படிச்சுட்டு அந்த பையன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அங்க ஹீரோயினோட போட்டோவை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவங்க இறந்து போயிருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற உறவினர்கள் எல்லாம் பையன் பிறக்காம இருந்திருந்தா கூட இவ உயிரோட இருந்திருப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அத இந்த பையன் கேட்டுட்டு சோகமா அம்மா போட்டோவையே பார்த்துட்டு அம்மா நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் ஆகுது. பையனை அப்பா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்றாரு. அப்போ நியூஸ்ல வெதர் ரிப்போர்ட்ல சொல்லுவாங்கல்ல, அதுல மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிருச்சு, இந்த டைம் நல்ல மழை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அத அந்த பையன் பார்த்துட்டு அப்பா கிட்ட போய் மழை வந்தா அம்மா வருவாங்கன்னு எனக்கு அம்மா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அம்மா கண்டிப்பா வருவாங்கப்பான்னு கேக்குறான். ஹீரோவும் அவனை சமாதானம் பண்ண வருவாங்க வருவாங்க, இப்போ நீ ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்புறம் இவரு ஒரு ஸ்விம்மிங் ஸ்கூல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்க்கறாரு. அப்புறம் ஒரு நாள் பையனோட ஸ்கூல்ல ஒரு ரன்னிங் காம்படிஷன் நடக்குது. அதுல ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட பேரண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்றாங்க. இங்க என்ன பிரச்சனைனா ஹீரோவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. ரொம்ப டென்ஷன் ஆனாலும் ரொம்ப நர்வஸ் ஆனாலும் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இந்த நிலைமையில என்ன பண்றதுன்னு எப்படி நம்ம பையனோட சந்தோஷத்துக்காக ஸ்கூலுக்கு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் பையனுக்காக அந்த போட்டியில கலந்துட்டு ஓடுறாரு. அப்படி ஓடும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் அதெல்லாம் மறந்துட்டு ஸ்கூல் விட்டு ஈவினிங் ஜாலியா வீட்டுக்கு போது படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில மழை பெய்யற சத்தத்தை கேட்டுட்டு இந்த பையன் ரெயின்கோட்டை மாட்டிட்டு கொடையை எடுத்துட்டு ஓடுறான். அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே ஓடுறான். அதை பார்த்து ஹீரோவும் பின்னாடி ஓடுறாரு. டேய் இருடா, மலையில நனையாத, சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வர போறாரு. அப்போ அவன் அங்க உட்கார்ந்துட்டு வரமாட்டேங்கிறான். அம்மா வருவாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அம்மா எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்புறம் அம்மா எல்லாம் வரமாட்டாங்க வாடான்னு அவனை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அங்க ஒரு சப்வேல யாரோ ஒரு லேடி படுத்திருக்க மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பக்கத்துல போய் பார்த்தா உண்மையாவே அவரோட வைஃப் வந்திருக்காங்க. பையன் அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சு பாசத்தை பொழியிறான். ஆனா ஹீரோவால நம்ப முடியல. ஒருவேளை பேய் இருக்குமோன்னு நினைச்சு பயப்படுறான். இவன் வேற அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இவங்களை யாருன்னே தெரியாத மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. நீங்க எல்லாம் யாருன்னு கேட்க அப்பதான் ஹீரோவுக்கு தெரியுது இவ பழசெல்லாம் மறந்துட்டான்னு. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ தான் என்னோட வைஃப், இவன் தான் உன்னோட பையன்னு சொல்றான். அப்புறம் அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஹீரோயினும் அவங்க பையன் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. வீட்டு வேலை எப்படி செய்யணும், எப்படி குளிக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க மழைக்காலம் முடிஞ்சோண்டு போயிருவாங்க. அது அவங்க பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தான் தெரியும். ஹீரோயின் கிட்ட மறைச்சிருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஹீரோ ஒவ்வொரு விஷயங்களை ஹீரோயினுக்கு சொல்றான். அவங்க லவ் பண்ண அந்த அழகான நாட்களை பத்தி சொல்லும்போது நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணேன், ஆனா எனக்கு உங்ககிட்ட வந்து பேச பயம், அதனாலேயே நான் ப்ரப்போஸ் பண்ணலன்னு சொல்றான். ஆனாலும் நம்ம பழகுன அந்த அழகான நாட்களை மறக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க லவ் பண்ண விஷயம் பழகுனது எல்லாமே சொல்றான். அப்படியே ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு கேட்டு இங்க ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வந்துருது. ஞாபகம் எல்லாம் வரல, ஆனா ஹீரோ மேல லவ் வந்துருது. அப்புறம் இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோ அவங்களோட வைஃப் அப்புறம் பையனை உப்பு மூட்டை தூக்கிட்டு ரோட்ல ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே ஹீரோ மயக்கம் போட்டு விழுகிறாரு. ரொம்ப டயர்டா இருந்ததுனால மயக்கம் போட்டாரு. அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. அப்புறம் அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஏன் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்கிட்ட சொல்லவே இல்லை, எப்போ இருந்து உனக்கு இந்த பிரச்சனைன்னு கேட்கும்போது நான் காலேஜ் படிக்கும்போது தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது தெரிய வந்துச்சு, அது தெரிஞ்ச அப்புறம் தான் நான் உன்கிட்ட இனி நம்ம மீட் பண்ணிக்க வேண்டாம், பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னேன்னு சொல்றாரு. ஹீரோவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹீரோயின் விட்டு விலகியே இருக்கணும்னு முடிவு பண்ணி பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாள்ல ஹீரோயின் உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோவை பார்க்க வந்திருப்பாங்க. அப்புறம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோயின் கிட்ட சொல்றாரு.
அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. மழைக்காலம் முடியிற நாள் வருது. அப்போ பையன் ஸ்கூல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன், எனக்கு மழைனா பிடிக்கவே பிடிக்காது. எங்க அப்பா எப்பெல்லாம் கார் வாஷ் பண்றாரோ அடுத்த நாளே இந்த மழை வந்துரும். மழை வந்தா எங்க அப்பா கார் வாஷ் பண்ணுவாரு. கார் வாஷ் பண்ணா மழை வந்துருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோவோட பையனை அவனோட ஃப்ரெண்டோட அம்மா திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்க, இங்க பாருங்க உங்க பையன் என்ன பண்ணியிருக்கான்னு. இவ்ளோ நாள் யாருடா கார்ல சோப்பை தேய்ச்சிட்டு போறதுன்னு பார்த்தா உங்க பையன் தான் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்புறம் ஹீரோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவனை கூட்டிட்டு போறாரு. அப்போ ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்கும்போது அழுதுகிட்டே அந்த பையன் அவன் தான் சொன்னான், எங்க அப்பா எப்போ கார் வாஷ் பண்ணாலும் மழை வரும்னு சொல்லி, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். மழை வர்றது நின்றுச்சுன்னா அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்களே, அதுக்காக தான் இப்படி பண்ணேன். நம்ம அம்மா நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுக, ஹீரோக்கு சமாதானம் பண்ண வார்த்தை இல்லாம அவனும் அழுகிறான். அப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் அந்த கதை புக்கை பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க எழுதின ஒரு டைரி ஒன்று பார்க்குறாங்க. அதை படிச்ச அப்புறம் தான் ஹீரோயினுக்கு புரியுது மழைக்காலம் முடிஞ்சா அவங்க மேக உலகத்துக்கு போயிடுவாங்கன்னு. அப்புறம் ஒரு நாள் மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வருது. அப்படின்னா ஹீரோயின் போக வேண்டிய டைம் வருது. பையன் ஸ்கூல் விட்டோன்னா ஓடி வந்து அம்மா வீட்டில் இருக்காங்களான்னு பார்க்குறான். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அம்மாவை தேடி வெளியே ஓடுறான். கரெக்டாக அந்த ரயில்வே ட்ராக்குக்கு தான் போகிறான். அங்கே ஹீரோயின் மெதுவாக நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஓடி வந்துட்டு இருக்காரு ஹீரோயினை கடைசியா ஒரு தடவை பாக்குறதுக்கு. இங்க ஹீரோயினும் அவங்க பையனும் கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. பையன் ஹீரோயின் கிட்ட, அம்மா நான் பிறந்ததால தானே நீ செத்து போனேன்னு வீட்டுல வந்த சிலர் சொன்னாங்கம்மா, நான் பிறக்காம இருந்திருந்தா நீ உயிரோட இருந்திருப்பியேமே, சாரிம்மான்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் இல்லடா கண்ணா, உனக்கு யாரு இப்படியெல்லாம் சொன்னது, இப்படியெல்லாம் நினைக்க கூடாது. நீ பிறக்கலனாலும் நான் இறந்துதான் போயிருப்பேன். நீ உங்க அப்பாவை இனிமேல் நல்லா பாத்துக்கணும், நீ நல்லா படிக்கணும். அம்மா மேக உலகத்துல இருந்து உன்னை எப்பவும் பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்படி ஒரு நாள் ஹீரோக்கு ஹீரோயின் எழுதி வச்ச டைரி ஒன்று கிடைக்குது. அதுல சில விஷயங்களை எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஹீரோயின் தான் ஹீரோவை தடவையா ஸ்கூல் டேஸ்ல பார்த்திருப்பாங்க. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அப்புறம் ஹீரோவுக்கே தெரியாமையே ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோ கால் பண்ணுவாருன்னு நினைச்சு அவரோட காலுக்காக ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் தான் அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க, டேட் பண்ணியிருப்பாங்க. கடைசியா ஹீரோ அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்னால பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் ஹீரோ ஹீரோயினை பார்க்க போயிருப்பாரு. அப்போ தூரத்துல இருந்தே பார்த்துட்டு போயிருப்பாரு. அப்போ அவரை ஹீரோயின் பார்த்துட்டு காரை விட்டு இறங்கி ஓடி வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும். அப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அந்த ரயில்வே சப்வேல இருந்து முழிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதாவது அங்க ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோயின் கோமா ஸ்டேஜுக்கு போறாங்க. அப்படி கோமா ஸ்டேஜ்ல இருந்தப்போ ஹீரோயினுக்கு தெரியற விஷயங்கள் தான் இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தது. அதாவது இவங்களுக்கு ஹீரோ கூட மேரேஜ் ஆகி பையன் பிறந்து அப்புறம் உடம்பு சரியில்லாம இறந்தது. இதையெல்லாம் கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது 8 வருஷம் முன்னாடி போய் ஃபியூச்சர்ல வாழ்ந்திருப்பாங்க. அப்புறம் 6 வாரம் கழிச்சு கோமா ஸ்டேஜ்ல இருந்து முழிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க பார்த்ததெல்லாம் கனவு மாதிரி தெரியல. 8 வருஷம் அப்புறம் அவங்களோட ஃபியூச்சர் தான் பார்த்திருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. ஹீரோவை மேரேஜ் பண்ணா சின்ன வயசுலயே ஹீரோயின் இறந்து போயிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதுதான் ஃபியூச்சர்ல நடந்தது. இருந்தாலும் அவங்களோட பையனுக்காகவும் அவங்களோட காதலுக்காகவும் ஹீரோவை தேடி போறாங்க. அப்புறம் தான் 2 பேரும் மேரேஜ் பண்றாங்க. அப்படியே நாட்கள் போகுது. ஹீரோயின் பார்த்த ஃபியூச்சர் அப்படியே நிஜமாகுது. ஹீரோயின் இறந்து போறாங்க. பையனும் பெருசாகிறான். அப்படியே ஹீரோ அவங்க காதலிய நினைச்சிட்டே இருக்கிற மாதிரி இந்த படம் முடியுது. உண்மையாவே இந்த படம் என்ன அழ வச்சதுங்க. இதே மாதிரி எமோஷனல் ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த படத்துல மீட் பண்ணலாம்.